போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி 5 சம்ஸ், அதாவது தினம் 5 கணிதம்ல பார்ட் 53 54வது வீடியோ பாக்குறவங்க 54வது வீடியோ நல்லா யோசிச்சு பாருங்க. 1ல இருந்து 54 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா இன்னும் நம்ம ரீச் ஆகலையே, இன்னும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. கொண்டு போய் சேருங்க நண்பா நண்பி. எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பைப் சம்ஸ், குழாய் கணக்குகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முடியும். அதாவது 2 பைப் இருக்கு, அந்த 2 பைப்புமே தனித்தனியா 30 நிமிஷத்துல ஒரு பைப் வந்து ஃபில் பண்ணுது, 40 நிமிஷத்துல நிரப்புகிறது. நல்லா கீவேர்டை நோட் பண்ணிக்கோங்க. நிரப்புகிறது, ஃபில் பண்ணுதுன்னு சொன்னாங்கன்னா பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி மூணாவது குழாய் ஒரு குழாய் இருக்கு, மற்றொரு குழாய் வந்து நீர் நிரம்பிய தொட்டி, அதாவது தொட்டியை வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கிற டேங்கை வந்து ஒரு பைப் வந்து 24 நிமிடங்கள்ல காலி செய்கிறது. காலி செய்கிறதுனா எம்டி பண்ணுதுன்னு அர்த்தங்களா? சோ எம்டின்னு வந்தா மைனஸ்ல எடுத்துக்கணும். இந்த மாதிரி தொட்டி காலியாகிறப்போ, தொட்டி காலியா இருக்கப்போ 3 குழாயும் சேர்ந்து அந்த டேங்கை எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து மொத்த நிமிடங்கள் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்கிறத நான் அப்படியே 1/ல எழுதிக்கிறேன். எதுக்கு சார் 1/ல எழுதுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல கேட்குது. எதுக்குன்னா, அதாவது அந்த ஃபுல் டேங்கை ஒரு பைப் ஃபில் பண்றதுக்கு 30 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா, அதை நான் ஒரு நிமிஷத்துல எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து ஃபில் பண்ணும் அப்படின்றத எடுத்துக்கிறதா 1/, அப்படின்ற வேல்யூவா இருக்கும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பைப்பு 30 நிமிஷத்துல ஃபில் பண்ணுது, ஸோ பிளஸ் 1/30. அதே மாதிரி செகண்ட் பைப்பும் நிரப்புதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ பிளஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துல வந்து 1/40 பங்கை அந்த டேங்கை ஃபில் பண்ணியிருக்கோம். மூணாவது குழாய் என்ன சொல்லியிருக்காங்க, காலி செய்யும் சொல்லியிருக்காங்களா. காலி செய்யும்னா எம்டி பண்ணுது, அப்ப டிக்ரீஸ் மைனஸ் பண்ணணும். எவ்வளோ? 1/24. அதாவது 24 நிமிஷத்துல அந்த டேங்கை வந்து எம்டி பண்ணிரும். ஒரு நிமிஷத்துல வந்து எவ்வளோ தண்ணியை வந்து வெளியேற்றி இருக்கும் அப்படின்னா 1/24. அப்ப டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருந்தா நியூமரேட்டர் பகுதி சேமா இருந்தா தொகுதியை கூட்டி கழிச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன், 3க்கு எல்சியம் எடுக்கிறேன். 3க்கு எல்சியம் பாத்தீங்கன்னா 120. ஓகேங்களா? அப்ப இந்த 30 120 மாத்தணும். எதால மல்டிப்ளை பண்ணும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணும். அதே நம்பரால மேல பெருக்கணும். எதுக்கு சார்? இந்த 4 கட் பண்ணா நமக்கு பேலன்ஸ் பழைய ஓல்டு வேல்யூ தெரிஞ்சுக்கலாம், 1/30 கிடைக்குங்களா. அதுக்காக தான் மேலையும் கீழே நான் பெருக்கிறேன். அப்போ 1 × 4 4 பிளஸ் இருக்கு, ஸோ பிளஸ் போட்டுக்கிறேன். 40 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 120 கிடைக்கும். அதே மாதிரி மேலையும் மல்டிப்ளை பண்ணும். 1 × 3 3 அப்படின்றது கிடைக்கும். மைனஸ் 24 எதால மல்டிப்ளை பண்ணும்போது 120 கிடைக்கணும். 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 120 கிடைக்கும். அதே நம்பரால மேல மல்டிப்ளை பண்ணா 1 × 5 5. ஸோ அப்படியே ஆட் பண்ணிருங்க. 4 + 3 7. 7ல இருந்து 5 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்குங்களா. ஸோ 2/120 இருக்கு. இதை நம்மளால சிம்பிளை பண்ண முடியும் பார்த்தீங்களா. ஸோ சிம்பிளை பண்ணிடலாம். 1 2 2 60 × 2 120. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன? 1/60 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கொடுத்திருக்க வேல்யூவை தலைகீழா இருக்குங்களா. ஸோ வர்ற ஆன்சரை அப்படியே தலைகீழா மாத்திருங்க. தலைகீழா மாத்தினா இப்படி இருக்கும், 60/1 இருக்கும். 60 1ஆல் டிவைட் பண்ணா என்னதான் கிடைக்கும்? 60 தான் கிடைக்க போகுது. ஸோ நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கலாமே மினிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சரும் மினிட்ல தான் வரப்போகுது. அப்ப அந்த டேங்க் வந்து 3 பைப்பும் அட் அ டைம்ல ஓபன் பண்றப்ப எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆயிருக்கும்? 60 நிமிஷத்துல ஃபில் ஆயிருக்கும். ஆப்ஷன் ஏன்றதான் ஆன்சர். இதை சம்டைம்ஸ் எப்படி கொடுக்கலாம்னா 1 hour அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். 1 hour அப்படின்றது கூட கொடுத்துருக்கலாம், அப்படியும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மினிட்ல இருந்து ஹவருக்கு மாத்தி கூட ஆன்சரை கொடுத்துருக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் எதுல இருக்குன்றத. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்றேன், இந்த ஒரே ஒரு டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன டேர்மு? 2 + 1/2 இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 1 இருக்கிறதா அர்த்தம். அதாவது பகுதி சேமா இருந்தா தொகுதியை கூட்டிக்கலாம். அப்ப இந்த 1 நான் 2ஆ மாத்தணும். எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். அதே நம்பரால மேல பெருக்கணும். 2 × 2 4 பிளஸ் 1 இருக்கு. பிளஸ் 1 ÷ 2. ஏன்னா டினாமினேட்டர் வந்து சேம் ஆயிடுச்சு. ஸோ டைரக்டா 2ன்னு போட்டேன். அப்ப 4 + 1 5/2ன்னு கிடைக்குங்க. அப்ப இந்த பாக்ஸ் போர்ஷனோட வேல்யூ தான் எனக்கு கிடைச்சிருக்கு, 5/2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நான் பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். மேல இருக்க 1 விட்டுட்டு 3 2/5/2ன்னு கிடைக்கும். நான் மேல இருக்க 1/ஐ விட்டுட்டு கீழே இருக்க டேர்மை மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இங்க இருக்க 5/2 அப்படியே நான் தலைகீழா மாற்றும் போது எப்படி கிடைக்கும்? 3 + 2 ×
2/5 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? 2 × 2/5 கிடைக்கும். 2ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். டினாமினேட்டர்ல 5 இருக்கு. ஸோ அப்படியே கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 3 × 5 15, 15 + 4 19 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல 5 இருக்கு. அப்போ இந்த ஹோல் டேமோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 19/5 கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம கிடைச்ச வேல்யூ எப்படி எழுதிடலாம்? 1 / 19/5. ஸோ இந்த வேல்யூ அப்படியே நான் தலைகீழா மாத்தின என்ன கிடைக்கும்? 5/19 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க, 5/19 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2012ல இருந்து 2015க்குள்ள கேட்ட எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் ஈன்றது இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு 3000 + 3500 கொஸ்டின் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணா மட்டும் போதும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நம்ம 100 வீடியோ போட போறோம். அப்ப 100 × 5 அப்படின்னா நமக்கு எவ்வளவு கொஸ்டின் கிடைக்க போகுது பாருங்க. 500 கொஸ்டின் நம்ம தினம் 5 கணிதம்ல மட்டும் கிடைக்க போகுது. நம்ம இதே ஃப்ரீ டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது இப்ப ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஒரு 3வது வாரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. சார் நான் ஃப்ரீ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. 8122431304 அப்படின்றதான் 1304 அப்படின்றதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு willing to join free test அப்படின்னு மெசேஜ் போடுங்க. willing to join free test அப்படின்னு மெசேஜ் போடுங்க. ஃப்ரீ பேட்ச்னு கூட மெசேஜ் போடுங்க. நம்ம கண்டிப்பா உங்களை ஃப்ரீ பேட்ச்ல ஆட் பண்ணிடலாம். கூடிய விரைவில் வந்து நம்ம அந்த ஃப்ரீ பேட்சுக்கு எக்ஸ்பிளனேஷன் லைவ்ல கொண்டு வர போறோம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமக்கான 3rd கொஸ்டின் பார்த்துருவோங்களா? தினம் 5 கணிதம்ல ரொம்பவே சிம்பிள் தான் நண்பா நண்பி. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாருங்க 54 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனா இப்ப நம்ம வீடியோஸ் வந்து மினிமமே ஒரு 200 பேர் தான் பாக்குறாங்க. பெருசாலாம் யாருமே பாக்குறது இல்லை. ஓப்பனா உங்களுக்கே தெரியும், நீங்க இந்த பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே 200 வியூஸ் தான் போகுது. ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் 1000 வியூஸ் போயிருக்கு. உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் உழைக்கிறோம். பாருங்க மேலாம் லைட் செட் பண்ணி பேனல் செட் பண்ணி எவ்வளோ உங்களுக்காக நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணி நண்பா இதை பாரு நண்பா, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. முக்கியமாக நம்மள மாதிரி பேஜஸ் வச்சிருக்கோங்க, உங்களோட ஸ்டோரியா போடுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நமக்கு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 4:5 சமமான விகிதமானதுன்னு கேட்டிருக்காங்க. சமமான விகிதம்னா ஒண்ணு இல்ல, இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ரேஷியோனாலும் டிவிஷனாலும் சேம். ஓகேங்களா? ரேஷியோனாலும் டிவிஷனாலும் சேம். இந்த ரெண்டுமே ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணி ஆப்ஷன்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சார் அந்த காமன் நம்பர்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 4 × 3 12, 5 × 3 15. இந்த 12/15 தான் எப்படி எழுதியிருக்காங்கன்னா 12:15 அப்படின்னு எழுதியிருக்காங்க. நமக்கு ரேஷியோனாலும் டிவிஷனாலும் சேம். இந்த 12:5 சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதிங்களே, ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகும். 4:5. அப்ப நமக்கு என்ன டேம் கிடைக்குது பாருங்க, 4:5 கொடுத்திருக்க டைம் கிடைக்குது. இதை இப்படியும் செய்யலாம். நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷனை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன டேம் கொடுத்துருக்காங்களோ அதே டேம் ஆன்சரா வந்துச்சுன்னா அதையே நம்ம ஆன்சராவும் போட்டுக்கலாம். இல்ல ஒரு காமன் டேம்ல மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? நமக்கு அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? முக்கியமா நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஃபயர் சிம்பிள கொடுத்துருங்க. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா ஹாய் சார் அப்படின்னு மெசேஜ்ல சொல்லிருங்க. நமக்கு அடுத்த கொஸ்டின் பாத்துருங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக்ல தான் கேட்டு வந்திருக்கோம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 4 டைம் கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, குமார் என்பவர், அதாவது ஒன்னும் பெருசால மாத்த மாட்டாங்க. இந்த குமாருக்கு பதிலா குமரன் அப்படின்னு கூட கொடுக்கலாம், குமரன் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல என் பேரை கூட போட்டு கொடுக்கலாம், மதன். மதன் என்பவர் ரூபாய் 8500 ஒரு வங்கியில வந்து இன்வெஸ்ட் பண்றாரு, கடனா வந்து செலுத்துறாரு. அவர் 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு அமௌண்ட் வந்து திருப்பி செலுத்துறாரு, வங்கிக்கு செலுத்துறாரு 11,050 ரூபாயை வந்து ரிட்டர்ன் பண்றாரு. பேங்க்ல இருந்து ஒரு 8,500 ரூபாயை லோனை வாங்கி ஒரு 3 வருஷம் கழிச்சு 11,050 கட்டுறாரு. அப்படி கட்டுறப்போ என்ன வட்டி விகிதத்துல, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அந்த பேங்க்குக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப நமக்கான பிரின்சிபல் அசல் தொகைங்கிறது பாத்தீங்கன்னா 8,500 ரூபாய். நமக்கான டோட்டல் அமௌண்ட் அவர் மொத்த செட்டில்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்காரு, 11,050 ரூபாய். நமக்கு இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சா நம்ம எதை கண்டுபிடிச்சலாம், இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்னன்றதை கண்டுபிடிச்சலாம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்களேன். 11,050 இருந்து 8,500 மைனஸ் பண்ணீங்கன்னா 2,550 ரூபாய் கிடைக்குங்க. அப்போ பேங்க்குக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காரு,
2550 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காரு. ஸோ இதுதான் நமக்கான தனி வட்டி. ஸோ நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஷார்ட்கட்டை பாருங்க. நமக்கு எப்பயுமே கடன் வாங்குற தொகை 100% இருக்குங்க. ஓகேங்களா, கடன் வாங்குற தொகை 100% இருக்கும். எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு? 8500 ரூபாயை கடன் வாங்கியிருக்காரு. இதுக்கு எவ்வளவு வட்டி கொடுத்திருக்காரு? அவர் பேங்க்குக்கு 2550 ரூபாய் வட்டியா கொடுத்திருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்றதான் தெரியணும். இது வந்து தனி வட்டி. இது வந்து தனி வட்டியோட சதவீதம். தனி வட்டியோட சதவீதங்கிறது ஒண்ணு இல்லைங்க, எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்றதா தனி வட்டியோட சதவீதம். சார் நீங்க சொல்றீங்க இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கேட்பீங்க. நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR/100 அப்படின்றதான ஃபார்முலா. இங்க தலைமை இருக்காப்புல பாத்தீங்கன்னா பிரின்சிபல், அவர் அப்படியே டிவிஷன்ல கொண்டு வந்திருக்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல். பேலன்ஸ் என்ன இருக்கு? N/R/100. இதை நான் அப்படியே பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆறுங்கிறது பர்சன்டேஜ்ல தான் இருக்கும். ஸோ N/Rக்கு நேரம் தனி வட்டி எழுதணும், 100% நேரம் அசல் எழுதணும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டிவைடட் சிம்பிளை மட்டும் தூக்கி விட்டேன். அவ்வளவுதான். 100% நேரம் அசல். பாருங்க, 100% நேரம் அசல் இருக்கு. அதே மாதிரி தனி வட்டிக்கு நேரம் N/R தான் போட்டிருக்கேன். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். ஓகேங்களா, கிராஸ்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணும். இது எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 2 0க்கு 2 0 அடிச்சு விட்டுறேன். 2 0வை அடிச்சு விட்டுறேன். இங்க 3 இருக்கு பாத்தீங்களா? சரி, 5ஆல அடிச்சிடும். இந்த 85யும் 2550 5ஆல அடிக்கிறேன். 1 5 5 பேலன்ஸ் 3. 7 5 35. 5 × 5 25. 1 5 5 0. 17யும் 510 அடிக்கிறேன் 17ஆல. அதாவது இந்த யூனிட் டிஜிட் என்ன? 7. இந்த 7 என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 வரும்னு செக் பண்ணுங்களேன். 7 × 3 21. அப்ப நான் என்ன பண்றேன், 17 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணி பாக்குறேன். 17 3ஆல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 10 × 3 30. 7 × 3 21. ஆட் பண்ணா 51. அப்ப 17 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 510 கிடைக்குது. ஸோ 17 அடிக்கிறேன். ஒரு 17 17 30 17 510. நான் இங்க தலைவன் 3 இருக்கா பாத்தீங்களா? 3யையும் 30யும் கட் பண்றேன். பாருங்க, நான் நேருக்கு நேரா தான் கட் பண்றேன். அதாவது இந்த வயசுல அடிக்கலாம், ரைட் சைட் காலம் வைஸ் அடிக்கலாம், கிடைமட்டமா அடிக்கலாம். பாட்டம்லயும் டாப்லயும் கிடைமட்டமா ஹரிசாண்டலா சிம்பிளை பண்ணலாம். அப்போ 1 3 3 10 × 3 30. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளோ? 10% என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த ஒரு கொஸ்டினை வச்சு தனி வட்டியை ஃபுல்லா முடிச்சிடலாம். இதுதாங்க ஷார்ட்கட்டு. அதாவது 100%க்கு நேரம் நம்ம அசலோட தொகையை எழுதணும். பாருங்க, தொகைக்கு நேரம் தொகையை தான் எழுதணும். பர்சன்டேஜுக்கு நேரம் பர்சன்டேஜ் தான் எழுதணும். தனி வட்டியோட சதவீதத்துக்கு நேரம் தனி வட்டியை எழுதணும். ஓகேங்களா, தனி வட்டியோட சதவீதங்கிறது என்ன? எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்றது. இதுதாங்க நம்ம யூஸ் பண்ற ஃபார்மேட், ஷார்ட்கட். ஓகேங்களா, ஓப்பனாவும் சொல்லிட்டோம். இது எப்படி வந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டோம். இது உங்களுக்கு ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்க பொறுப்பு. ஓகேங்களா, நமக்கு அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தானே. வீடியோ பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா ஹைஃபை கொடுத்துருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. முதல் 10 பகா எண்களின் வீச்சு, ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்னு கேட்டிருக்காங்க. பிரைம் நம்பர்னா என்னப்பா? பிரைம் நம்பர்னா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கலாம். அதாவது 2ன்ற நம்பர் எதால வகுப்படும்? 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும். அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரைம் நம்பர் பகா எண்ணுன்னா நமக்கு 2 காரணிகள், 2 ஃபேக்டர்ஸ் வரணும். இந்த மாதிரி 2 ஃபேக்டர்ஸ் வரதான் பகா எண், பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4ன்ற நம்பர் எடுக்கிறேன். 4 எதால வகுப்படும்? 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், 4ஆல வகுப்படும். அப்ப இந்த 3 நம்பர் என்ன நம்பர்? அதாவது 3 ஃபேக்டர்ஸ் வந்துருச்சு. மோர் தென் 2 ஃபேக்டர், 2க்கு மேற்பட்ட காரணிகள். மோர் தென் 2 ஃபேக்டர், 2 ஃபேக்டர், 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருந்துச்சுன்னா அதை காம்போசிட் நம்பர், அதாவது பகு எண்ணு சொல்லுவாங்க. ஸோ இங்க நமக்கு பிரைம் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த நம்பர் என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறதா நமக்கு பிரைம் நம்பர். ஒரே ஒரு கொஸ்டின், 1ன்றது பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா? பிரைம் ஆர் காம்போசிட், ரெண்டுல என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்க கமெண்ட்டுக்கு வந்து நான் ஹார்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வாங்க ஓல்டு கொஸ்டின் போயிருவோம். பகாயன் முதல் 10 பகாயன் சொல்லியிருக்காங்க. முதல் பகாயன் 2 3 5 7 9 வருமா? வராது. 11 13 15 வருமா? 15 வராது. 17 19 23 29. ஓகேங்களா, 10 நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நம்பர் இருக்கு. அதாவது ரேஞ்சுங்கிறது ஒண்ணுமே இல்லை நண்பே. லாஸ்ட் டேட்டாவையும் ஃபர்ஸ்ட் டேட்டாவையும், அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூவையும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவையும் செப்ராக்ட் பண்றது, மைனஸ் பண்றது. அப்ப 29ல இருந்து 2 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்?
27ன்னு கிடைக்கும். அப்ப ரேஞ்சுங்கிறது என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றதான் ரேஞ்ச். அப்ப ரேஞ்சுங்கிறது 27ன்றது கிடைச்சிருக்கு. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கான 5 கொஸ்டின் அவ்வளவுதான். சார் இதோட PDF எங்க சார் வேணும் அப்படின்றது என் காதுல கேக்குது நண்பா. ஒண்ணுமே இல்லை, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல தினம் 5 கணிதம் வீடியோ ஃபைல்னு கொடுத்து லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட PDF வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.